தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் நம் அனைவரோடு என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைய திருப்பலியானது டோமினிக் ஆசீர் என்ற பிள்ளையினுடைய 12வது பிறந்த நாள் நினைவலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இறைவன் இந்த பிள்ளையை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் நல்ல உடல் நலத்தையும் ஆரோக்கியத்தையும் பொழிந்து தூய அவனுடைய கனிகளை குடையில் நிறைவாக பெற்று இறைவனுக்கு உகந்த பிள்ளையாக வாழ வளர இறைவன் அருள் புரிய வேண்டும் இந்த பலியிலே மன்றாடுவோம். மேலும் இந்த பலியானது செல்வ ஜோஸ் என்பவருக்கு வெளிநாட்டிலே பாதுகாப்பும் நல்ல உடலத்தையும் ஆரோக்கியத்தையும் அளித்து இறைவனுடைய அருள்கரம் உடனிருந்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று நாம் இந்த பலியை சிறப்பாக ஜெபிப்போம். இறைவன் தாமே அரணும் கோட்டையுமாக இருந்து இவரை பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று மன்றாடுவோம். மேலும் இந்த பலியானது பிரான்சிஸ் மரிய புஸ்வன் என்பவருடைய 50வது திருமண நாள் நினைவலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. 50 ஆண்டு திருமண வாழ்வை கடந்து இவர்கள் தொடர்ந்து இவருடைய அருள்கரம் உடனிருந்து வழிநடத்த வேண்டும் என்று இந்த நாட்களிலே இறைவனுடைய உடனிருப்பும் பராமரிப்பிற்காக நன்றி கூறுகின்றவர்கள் தொடர்ந்து இவருடைய வாழ்க்கையிலே அருள் வரங்களை ஆசிரியை பொழிந்து இவர்களுக்கு நல்ல உடல் நலத்தையும் ஆரோக்கியத்தையும் பொழிந்து பராமரித்து வழிநடத்த வேண்டும் என்று இந்த பலியிலே மன்றாடுவோம். மேலும் திருப்பலியானது அனிதா என்பவருடைய 13ஆம் நாள் நினைவு பலியாகும். எம் அமல் சத்யதாஸ் என்பவருடைய 3ஆம் ஆண்டு நினைவு பலியாகும். சிசிலி என்பவருடைய 22ஆம் நாள் நினைவு பலியாகும். சதீஷ் என்பவருடைய 15ஆம் நாள் நினைவு பலியாகும். மைக்கேல் என்பவருடைய 3ஆம் ஆண்டு நினைவு பலியாகும். ஞானபெல்லா என்பவருடைய 7ஆம் நாள் நினைவு பலியாகும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இறைவன் இவர்கள் ஒவ்வொருவருக்கும் முடிவில்லா வாழ்வை அளிக்க வேண்டும் என்று இவர்கள் எந்நாளும் எப்பொழுதும் இவருடைய தோழமையை சங்கமிக்கும் இறைவனை முகமுகமாய் தரிசிக்கின்ற பேரின்பத்தை இறைவன் இவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்று இந்த பலியிலே சிறப்பாக மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி வரும் பொருட்டு நம்முடைய பாவங்களையும் குற்றங்களை எண்ணி மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரர் சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்ம நிறைவான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமையும், ஆண்டவரே இரக்கமையும், கிறிஸ்துவே இரக்கமையும், கிறிஸ்துவே இரக்கமையும், ஆண்டவரே இரக்கமையும், ஆண்டவரே இரக்கமையும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் ஆட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராயம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை
ஆண்டவராயும் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தை நின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீர், உலகின் பாவம் போக்குபவரே, நீரும் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருளே. தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீரும் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் ஆட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, இன்றைய பெருவிழாவின் மறைபொருளாய் எல்லா மக்களிலும் நாடுகளிலும் உள்ள உமது அனைத்துலக திரு அவையை புனிதப்படுத்துகின்றீர். உலகின் எத்துக்கிலும் தூய ஆவியாரின் கொடைகளை பொழிந்து நற்செய்தி முதல் அறிவிக்கப்பட்ட காலத்தில் நீர் செய்தது போல இக்காலத்திலும் தூய ஆவியாரின் அருளால் நம்பிக்கையாளரின் இதயங்களை நிரப்புவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் பேசத் தொடங்கினார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். 2ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரை உள்ள இறைவசனங்கள். பெந்தேகோஸ்து என்னும் நாள் வந்தபோது சீடர்கள் எல்லாரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்று ஓர் இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். அப்பொழுது வானத்தின் கீழுள்ள அனைத்து நாடுகளிலிருந்தும் வந்திருந்த இறைப்பற்றுள்ள யூத மக்கள் எருசலேமில் தங்கியிருந்தனர். அந்த ஒலியை கேட்டு கூடிய திரளான மக்களுள் ஒவ்வொருவரும் தம் சொந்த மொழிகளில் அவர்கள் பேச கேட்டு குழப்பமடைந்தார்கள். எல்லாரும் மலைக்கு போய், இதோ பேசுகின்ற இவர்கள் அனைவரும் கலிலேயர் அல்லவா? அவ்வாறு இருக்க நம்முடைய தாய்மொழிகளில் அவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் கேட்பது எப்படி என வியந்தனர். பார்த்தரும் மேதியரும் எலாமியரும் மெசபொத்தாமியா, யூதேயா, கப்பதோக்கியா, போந்து, ஆசியா ஆகிய நாடுகளில் வாழ்கின்றவர்களும், பிரிகியா, பம்லியா, எகிப்து, ஸ்ரேன் நகரை அடுத்த லிபியாவின் பகுதிகளில் வாழும் மக்களும், ரோமையிலிருந்து வந்து தங்கியிருந்தவர்களும், யூதரும் யூதம் தழுவியோரும், கிரேக்கரும்
அரேபியரும் ஆகிய நாம் நம் மொழியிலேயே கடவுள் மாபெரும் செயல்களை இவர்கள் பேச கேட்டிருக்கிறோமே என்றார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். கடவுளாகிய ஆண்டவரே, நீர் துணை மேன்மை மிக்கவர். ஆண்டவரே, உம் வேலைப்பாடுகள் எத்தனை எத்தனை. உலகமும் படைப்புகளால் நிறைந்துள்ளது. அவை மாட்டு மறுபடியும் பொழுதுக்கே தீரும். உமது ஆவியின் அருப்பாவை படைக்கப் பெறுகின்றன. மன்னரத்தின் முகத்தை பாடல் அவருக்கு உணர்ந்ததாக இருப்பதாக. நாம் எல்லாரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலாய் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 3 முதல் 7, 12 மற்றும் 13 முடிய உள்ள இறை வார்த்தைகள். சகோதர சகோதரிகளே, தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவரன்றி வேறு எவரும் இயேசுவே ஆண்டவர் என சொல்ல முடியாது. இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அருள் கொடைகள் பல வகை உண்டு, ஆனால் தூய ஆவியார் ஒருவரே. திருத்தொண்டுகளும் பல வகை உண்டு, ஆனால் ஆண்டவர் ஒருவரே. செயல்பாடுகள் பல வகை உண்டு, ஆனால் கடவுள் ஒருவரே. அவரே எல்லாரிடமும் எல்லாவற்றையும் செயல்படுத்துபவர். பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறது. உடல் ஒன்றே, உறுப்புகள் பல. உடலின் உறுப்புகள் பலவாயினும் உடல் ஒன்றாய் இருப்பது போல கிறிஸ்துவும் இருக்கிறார். ஏனெனில் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அடிமைகளானாலும் உரிமை குடிமக்களானாலும் நாம் எல்லாரும் ஒரே தூய ஆவியால்
ஒரே உடலாய் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். அந்த ஒரே ஆவியை பானமாகவும் பெற்றோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தூய ஆவியே எழுந்தருளி வானின்றுமது பேரொளியின் அருட்சுடயம் மீதருளிடும் எளியவர் தந்தாய் வந்தருளி நன்கொடை வள்ளலே வந்தருளி இதய ஒளியே வந்தருளி உன்னத ஆறுதல் ஆனவரே ஆக இனிய விருந்தினரே இனிய தன்மையும் தருபவரே உலகில் களைப்பை தீர்ப்பவரே வெண்மையில் தணிக்கும் குளிரினரே அழுகையில் ஆறுதலானவரே உன்னத பேரின்ப ஒளியே உம்மை விசுவசிப்போருடைய நெஞ்சில் ஆழம் நிரம்பிடுது உமதருள் ஆற்றல் இல்லாமல் உள்ளது மனிதனில் ஒன்றுமில்லை நல்லது அவனில் ஏதுமில்லை பாசு கொண்டதை கழுவிடுவி வறட்சியுற்றதை நனைத்திடுவி காயப்பட்டதை ஆற்றிடுவி வணங்காதிருப்பதை வளைத்திடுவி குளிரானதை குளிர் போக்கிடுவி தவறி போனதை ஆண்டருவி இறைவா உம்மை விசுவசித்து உம்மை நம்பும் அடியார்க்கு கொடைகள் ஏறும் ஈந்திடும் புண்ணிய பலன்களை வழங்கிடுவி இறுதியில் மீட்பும் ஈந்திடுவி அழிவில்லா இன்பம் அருளீரே. உம்மில் நம்பிக்கை கொண்டோர் இதயங்களை நிரப்பியருளும் அவற்றில் உமது அன்பின் தீப்பற்றிய செயல் செய்தருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 20 இறைவார்த்தைகள் 19 முதல் 23 வரை. அன்று வாரத்து முதல் நாள் அது மாலை வேளை
யூதர்களுக்கு அந்த சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரைத்தாக என்று வாழ்த்தினார். அவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விழாவையும் அவரிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி உங்களுக்கு அமைதி உரைத்தாக, தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்னபின் அவர் அவர்கள் மேல் ஓதி தூய ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அன்னையாம் திரு அவை இன்று தூய ஆவியாருடைய பெருவிழாவை கொண்டாடுகின்றது. இந்த தூய ஆவியார் தான் நம்மை ஒவ்வொருவரையும் முழு உண்மையை நோக்கி நம்மை வழிநடத்துகின்றார். அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதித்து பராமரித்து நம்மை காத்து கொண்டிருக்கின்றார். எனவே தான் நம்முடைய திருவருள் சாதனங்களிலே மிக மிக முக்கியமாக இந்த தூய ஆவியை நாம் பெற்றுக் கொள்ளுகின்றோம். திரு அவையுடைய பிறந்த நாள் தான் இந்த தூய ஆவியுடைய பிறந்த நாள். இந்த தூய ஆவியுடைய விழாதான் இந்த திருச்சபையுடைய பிறந்த நாளாக நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய திருவருள் சாதனத்திலே இந்த திருமுழுக்கு, இந்த உறுதி பூசல், 2 கொண்டாட்டங்களிலும் நமக்கு தூய ஆவியார் பொழியப்படுகின்றார். அதாவது நாம் குழந்தையாக இருக்கின்ற பொழுது நமக்கு திருமுழுக்கு பெற்றோர்கள் நமக்கு கொடுக்கிறார். ஏன் நமக்கு பெற்றோர்கள் இந்த சிறு வயதிலே கொடுக்கிறார்கள் என்றால், நாம் தூய ஆவியை பெற்று தூய ஆவியால் வழிநடத்தப்பட வேண்டும். எனவே தீய ஆவிகள், அசுத்த ஆவிகள், நோய்கள் நம்மை நெருங்காமல் இந்த தூய ஆவியால் நம்மை வழிநடத்துவார் என்பதற்காக. அதோடு மட்டுமல்லாமல் நாம் வளருகின்ற பொழுது, நாம் அறிவு ஆற்றலை பெற்ற பின்பு இந்த உறுதி பூசுதலிலும் நாம் இந்த தூய ஆவி நமக்கு பொழியப்படுகின்றார். அதாவது இந்த குழந்தை பருவத்திலே நாம் பெற்றுக்கொண்ட இந்த தூய ஆவியை நாம் புதுப்பித்துக் கொள்ளவும், அந்த ஆவி நம்மை உறுதிப்படுத்தவும் தான் இந்த உறுதி பூசுதலிலே நாம் இந்த தூய ஆவி மீண்டும் நமக்கு பொழியப்படுகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட இந்த தூய ஆவியார் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு வாழ்வை தருகின்றார், நம்மை வழிநடத்துகின்றார், நமக்கு எல்லா விதமான நன்மைகளையும் மாறி வழங்கி கொண்டே இருக்கின்றார். அதாவது தூய ஆவியை பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது 4 காரியங்கள். முதலாக தூய ஆவியானவர் நமக்கு வாழ்வை கொடுக்கின்றார். நாம் இறைவாக்கினுடைய அடிப்படையிலே நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, தொடக்க நூலிலே கடவுள் இந்த உலகை படைக்கின்றார். இந்த படைக்கின்ற பொழுது தண்ணீரின் மீது இந்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கின்றார். எனவே இந்த கடவுள் இந்த உலகை படைத்த பொழுது தூய ஆவியாருடைய செயல்பாடு அங்கே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றை படைக்கின்ற பொழுது வாழ்வை கொடுக்கின்றார், உயிரை கொடுக்கின்றார். அதாவது கடவுள் மனிதனை இந்த படைப்பின் சிகரமாக படைக்கின்ற பொழுது களிமண்ணால் அங்கே செய்து அவன் மீது ஆவியை ஊதுகின்றார். இந்த தூய ஆவியை பெற்றுக் கொண்டுள்ள மனிதர்கள் அங்கே ஆற்றலை பெறுகிறார்கள், தங்கள் உயிரை பெறுகிறார்கள். எனவே நாம் பழைய ஏற்பாட்டிலே நாம் தொடர்ந்து நாம் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு காலகட்டத்திலும் வாழ்வை கொடுப்பவராக எசேக்கியேல் இறைவாக்குகளில் நாம் பார்க்கின்றோம். அங்கே இந்த எலும்புகளுக்கு ஓதிய அந்த ஆவியை பொழியப்படுகிறது. எனவே ஆவியை பெற்று கொண்டவர்கள் அந்த வாழ்வை, உயிர் என்னும் வாழ்வை பெற்றுக் கொள்கிறார்கள். எனவே தூய ஆவியானவர் வாழ்வு கொடுக்கின்றவராக இருக்கின்றார். இரண்டாவதாக இந்த தூய ஆவியானவர் வழிநடத்துபவராக இருக்கின்றார்.
படைப்பை உருவாக்கியதோடு மட்டுமல்லாமல் இந்த மனிதர்கள் உயிர் உள்ளவர்களாக உயிரோட்டம் உள்ளவர்களாக வாழ்வதற்கு நம்மை வழிநடத்துகின்றவர் இந்த தூய ஆவியானவர். எனவே தான் இந்த இஸ்ரேல் மக்களை பல்வேறு நிலைகளிலே கடவுள் வழிநடத்துகின்றார். இந்த கடவுள் கட்டளையிடுகின்றார். ஆனால் அவர்களோடு இந்த வழிநடத்துவது தூய ஆவி. அது நீதி தலைவர்களாக இருக்கலாம், இறைமாற்றர்களாக இருக்கலாம். இவர்கள் மக்களோடு மக்கள் பயணிக்கிறார்கள். கடவுள் சொன்னதை இந்த நீதி தலைவர்கள் இறைமாக்கினர்கள் செயல் வடிவம் கொடுக்கிறார்கள். அவர்களோடு உடனிருந்து வழிநடத்துபவர் இந்த தூய ஆவியானவர். மனிதர்களோடு உடனிருந்து வழிநடத்துகின்றவர் தூய ஆவியானவர். குறிப்பாக நாம் நிறைய எடுத்துக்காட்டுகளை சொல்லலாம். நம்முடைய வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமான காலகட்டங்களிலே நாம் நல்ல முடிவுகளை எடுப்பதற்கு நம்மை ஊக்கமூட்டுவர் தூய ஆவியானவர். எந்த மனிதத்திலே தூய ஆவியானவர் செயல்படவில்லையோ அந்த மனிதன் தவறான முடிவுகளை அங்கே எடுக்கின்றார். திருச்சபையிலே 1960 கிபி 1960 திருச்சபை என்ன சொல்வது? திருச்சபை சொன்னதுதான் சரி என்று எல்லாம் அங்கே வாழ்ந்து கொண்டிருந்த வேளையிலே தான் தூய ஆவியானுடைய பிரசன்னத்தை உடனிருப்பை அந்த 23ஆம் யோவான் அங்கே உணர்கின்றார். எனவே அவர் என்ன செய்தார்? அதை உணர்ந்த பொழுது அங்கே 2ஆம் வத்திக்கான் சங்கம் தோன்றுகிறது. இந்த 2ஆம் வத்திக்கான் சங்கம் என்று சொல்வது இந்த உலகை புரட்டி போடுகிறது, திருச்சபையை புரட்டி போடுகிறது. திருச்சபையை காலத்தினுடைய சூழலுக்கு ஏற்றவாறு சிந்தித்து புதிய சிந்தனையோடு புதிய எண்ணத்தோடு பயணிப்பதற்கு இந்த தூய ஆவியானவர் திருச்சபையை அங்கே தட்டி விடுவதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இன்று நாம் இந்த உலகத்திலே இந்த கொரோனாவுடைய 2ஆம் அலையுடைய தாக்கத்திலே இன்று மக்கள் மடிந்து கொண்டு இருக்கிறார்கள். அதாவது இந்த முதல் அலையிலே இந்த நாடு விழித்திருக்க வேண்டும். இந்த நாடு அது கண்ணும் கருத்துமாக இருந்திருக்க வேண்டும். தூய ஆவியுடைய செயல்பாட்டை உணர்ந்து அதை செயல்பட்டிருந்தால் இன்று இவ்வளவு இழப்புகள் சந்திக்க முடியாது. ஏனென்றால் இந்த கொரோனா இத்தகைய வடிவங்களை அது எடுக்கும் என்று உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை விடுத்தது. எனவே நாம் முதல் அலையிலே விழித்திருக்க வேண்டும். நாம் நமக்கு போதுமான இந்த பாதுகாப்பு பொருட்களை, கவசங்களை நாம் சேமித்து வைத்திருக்க வேண்டும். இந்த ஆக்சிஜனை நாம் உற்பத்தி செய்வதற்கான ஆலைகளை நாம் உருவாக்கி இருக்க வேண்டும். இந்த தடுப்பூசிகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் நமக்கு தேவைக்கு ஏற்றவாறு உற்பத்தி செய்வதற்கும் இறக்குமதி செய்வதற்கும் அரசு திட்டம் தீட்டி இருக்க வேண்டும். அது நாம் செய்ய தவறிவிட்டோம். எனவே தான் இந்த 2ஆம் அலையினுடைய தாக்கத்தை நாம் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோம். இன்றும் கூட காலம் தாழ்த்தப்படவில்லை. 3ஆம் அலை இன்னும் அதிகமாக வேகமாக வர இருக்கிறது என்று உலக சுகாதார அமைப்பு அங்கே எச்சரிக்கை விடுக்கிறது. அது குழந்தைகளை தாக்குமே. எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? நமக்கு தேவையானவற்றை நாம் சேமித்து வைப்பதற்கும் அதற்கான காரியங்களை உருவாக்குவதற்கும் நாம் சிந்தித்து நாம் செயல்பட வேண்டும். இல்லை என்றால் இது இன்னும் மோசமான சூழலை நாம் சந்திக்க நேரிடும். அன்புக்குரியவர்களே, அதாவது நம்முடைய இந்திய நாடு டிஜிட்டல் இந்தியா என்று சொன்னார்கள். டிஜிட்டல் இந்தியாவுடைய நிலையை பாருங்கள், அங்கே மக்களுடைய நிலையை பாருங்கள். பேசுவதற்கு திராணி இல்லாத அரசாக இன்று அமைந்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. எனவே தூய ஆவியினுடைய வழிநடத்துதல் அது நேரடியாக இருக்கலாம், இல்லை என்றால் பிற மனிதர்கள் வழியாக இருக்கலாம், இல்லை என்றால் உலக சுகாதார அமைப்பு வழியாக இருக்கலாம். பல நாடுகளுடைய அது வார்த்தைகளாக அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தை தான் தூய ஆவி பேசுகிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை உணர்வதற்கு நாம் தவறுகிறோம் என்றால் இன்னும் மோசமான நிலை நாம் சந்திக்க நேரிடும். 3ஆவதாக இந்த தூய ஆவி பலன் தருகின்ற தூய ஆவி. அதாவது பலன் எப்படி தருகின்றார்? நாம் விவிலியத்திலே பார்க்கின்ற பொழுது பல்வேறு வரங்களை தருகின்றார். 9 விதமான வரங்களை தருகின்ற. இதைத்தான் நாம் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வரை வாசிக்கின்றோம். ஞானம் நிறைந்த சொல்வளம், அறிவு நிறைந்த சொல்வளம், இறை நம்பிக்கை, பிணைத்திருக்கும் ஆற்றல், பரவச பேச்சு பேசுவது, அதை
விளக்குகின்ற ஆற்றல், இறைவாக்கு உரைக்கின்ற ஆற்றல், வல்ல சேவை செய்கின்ற ஆற்றல் என்று 9 வகையான வரங்களை இந்த தூய ஆவியானவர் தருகின்றார். எனவே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஆவியை தன் வரங்களை தந்திருக்கிறார். அதை நாம் அடையாளம் கண்டு கொண்டு அதன் வழியாக சமூகத்தில் எத்தகைய நன்மைகளை நாம் ஆற்ற முடியும் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். அதே போல தூயாவுடைய கனிகள் 12. இதைத்தான் நாம் கலாத்தியருக்கு எழுதிய மடலிலே 5ஆம் அதிகாரம் 22-23 வாசிக்கிறோம். அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம், பணிவு என்றெல்லாம் அங்கே நமக்கு 9 கனிகள் தூய ஆவியார் தந்திருக்கின்றார். எனவே இந்த கனிகளை பெற்றுக்கொள்ளுகின்ற நாம் என்ன செய்ய முடியும்? அன்போடு, கரிசனையோடு, பரிவோடு, அமைதியோடு நாம் வாழ முடியும். எனவே நாம் கனிகளை பெற்று இருக்கிறோம், அதை உணர்ந்து செயல்பட வேண்டும். அதே போல தூயாவுடைய கொடைகள் 7 உண்டு. ஞானம், மெய் உணர்வு, அறிவுத்துறன், ஆற்றல், நுண்மதி, இறை பற்று, இறை அச்சம், இவை இந்த தூய ஆவியாருடைய கொடைகள். இதை நாம் எசையா புத்தகம் 11ஆம் அதிகாரம் 2 நாம் வாசிக்கின்றோம். எனவே இவ்வாறு தூய ஆவியார் பல்வேறு விதமான பலன்களை நமக்கு தருகின்றார். எனவே தூய வரங்கள், கனிகள், கொடைகள் இவற்றை நாம் பெற்று இருக்கிறோம். அதை நாம் உணர்ந்து செயல்படுவதற்கு, நாம் வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கும். 4ஆவதாக தூய ஆவியார் ஒருங்கிணைக்கின்றார். இன்று அதைத்தான் நாம் நற்செய்தியை வாசிக்க கேட்டோம். அதாவது இந்த திருச்சனுடைய பிறந்த நாள் என்று நாம் சொல்கிறோம். இந்த உயிர்த்த ஆண்டவர் விண்ணுலகிற்கு ஏறி செல்லுகின்ற பொழுது சென்றவி நமக்கு கொடுத்த மாபெரும் கொடை தூயானுடைய கொடை. அவர் விண்ணகத்திற்கு ஏறி செல்லாமல் இருந்திருந்தால் நாம் இந்த தூயாவியை பெற்றுக்கொள்ள முடியாது என்று அவர் சொல்லுகிறார். எனவே கடவுள் மேலே ஏறி சென்றார். எனவே அவருக்கு பதிலாக இந்த திருத்தூதர்களுக்கு துணையாளராக, உறுதுணையாகவும் இருக்க இந்த தூய ஆவியானவரை அனுப்புகின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த தூய ஆவியானவர் பல வடிவங்களிலே, அதாவது நீர் வழியாக, அருள் பொழிவின் வழியாக, நெருப்பின் வழியாக, மேகம் மற்றும் மின்னல் வழியாக, புறா வடிவிலே, காற்று வடிவிலே அவர் செயல்படுகின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த தூய ஆவியை பெற்றுக்கொண்டுள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர் நமக்கு வாழ்வை தந்திருக்கின்றார். அந்த வாழ்வோடு மட்டுமில்லாமல் நம்மை வழிநடத்துகின்றார். எனவே நம்முடைய தனி வாழ்விலும், குடும்ப வாழ்விலும், சமூக வாழ்விலும் அவருடைய குரலை கேட்டு நாம் செயல்படுகின்ற பொழுது நோயிலிருந்து, துன்பங்களில், நெருக்கடிகளில் இருந்து நாம் தப்பித்துக் கொள்ள முடியும். எனவே கடவுள் ஒவ்வொரு நாள் தூய வழியாக நமக்கு அறிவுறுத்தி கொண்டே இருக்கின்றார். எனவே இந்த காலகட்டத்திலே தனித்து இருக்க வேண்டும், நாம் ஒதுங்கி இருக்க வேண்டும், நாம் தூரத்தை கடைபிடிக்க வேண்டும், முகம் நாம் மாஸ்க் அணிந்து கொள்ள வேண்டும். அதே போல அதன் வழியாக நாம் பிறரை பாதுகாத்துக் கொள்வதற்கு தூயாவி ஞானத்தை தந்து இருக்கிறார். நாம் அதை தவறாக நாம் பயன்படுத்துகின்ற பொழுது அதனுடைய அழிவு என்பது நாம் அதை எண்ணிக்கூட பார்க்க முடியாது. எனவே அன்புக்குரியவர்களை, காலத்தின் சூழலை அறிந்து அதை உணர்ந்து நாம் பயணிப்பதற்கு தூயாவி நமக்கு கற்றுத் தந்து இருக்கிறார். எனவே நாம் அதை உணர்ந்து செயல்பட இந்த திருப்பலியிலே நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். நாம் அனைவரும் எழுதிட்டு நம்முடைய தேவைகளை விண்ணப்பங்களாக அமைதியாக இறைவன் பாதம் எடுத்துரைப்போம். அன்பே உருவான ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மிடத்தில் எடுத்து வைத்துள்ள மன்றாட்டுகளுக்கு கனிவாய் செவிசாய் தருளும். தூய ஆவியாருடைய விழாவை கொண்டாடின நாளிலே நாங்கள் திருமுழுக்கின் வழியாக எல்லாருமே தூய ஆவியை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். உறுதி பூசல் வழியாக அதை உறுதிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. இந்த தூய ஆவியார் எங்களுக்கு வாழ்வை மட்டும் தரவில்லை, எங்களை வழிநடத்தி கொண்டு இருக்கின்றார். அன்றாட வாழ்க்கையிலே எங்களோடு பயணித்து நாம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று எங்களை வழிநடத்தி கொண்டு இருக்கின்றார். நாங்கள் தூய ஆவியுடைய குரலுக்கு நாங்கள் செவிமடுக்காமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஊதாரித்தனமாக, கவனம் இல்லாமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் நாங்கள் தூய ஆவியுடைய குரலுக்கு செவி சாய்த்து வாழ்கின்ற பொழுது நாங்கள் நல்லவர்களாக வாழ முடியும், நன்மை கொண்டவர்களாக வாழ முடியும், பாதுகாப்போடு வாழ முடியும் என்பதை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டிய அருளை தாரும்.
அன்பு ஆண்டவரே, தூய ஆவியானவர் எங்களுக்கு வரங்களை, கனிகளை, கொடைகளை தந்திருக்கின்றார். அவற்றை நாங்கள் பயன்படுத்தி நாங்கள் மகிழ்ச்சியோடு நலமோடு வாழ வேண்டிய அருளை எங்களுக்கு தாரும். அன்பு ஆண்டவரே, இந்த நெருக்கடியான வேளையிலே நாங்கள் கொரோனா நோயினால் நாங்கள் தாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அதே வேளையிலே கருப்பு பூஞ்சை, வெள்ளை பூஞ்சை என்ற நோயும் மனிதர்களை தாக்கி கொண்டு இருக்கின்றது, பரவி கொண்டு இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் மழையும் பெய்து கொண்டு இருக்கிறது. அன்பு ஆண்டவரே, நெருக்கடியான சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டு இருக்கின்றோம். நீர் எங்களோடு உடனிருந்து நாங்கள் பாதுகாப்போடு வாழும். நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய பாதுகாப்பு, எங்களுடைய உயிர் எங்களுடைய கையிலே இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து நாங்கள் வீடுகளிலே நாங்கள் தனித்திருக்கோம், வீடுகளிலே நாங்கள் பாதுகாப்பாக இருக்கோம். அரசு சுட்டி காட்டுகின்ற வழிமுறைகளை நாங்கள் பின்பற்றி நாங்கள் வாழ வேண்டிய அருளை தாரும். அதன் வழியாக இந்திய நாட்டிலே, உலகளவிலே இந்த பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை குறையவும், நோயினால் தொற்றிக் கொண்டவர்கள் வீடுகளிலே, மருத்துவமனைகளில் இருக்கின்றவர்கள் அதிலிருந்து மிக விரைவாக குணமடையும். குறிப்பாக வீடுகளிலே தனிமைப்படுத்தி கொண்டு இருக்கின்றவர்கள் இன்னும் இந்த பயந்து கொண்டு நாம் டெஸ்ட் எடுக்கின்ற பொழுது இந்த நோயினால் நாம் தாக்கப்படுவோம் என்று எண்ணி பயந்து வெளியில் இருக்கின்றவர்கள் நம்பிக்கையோடு வாழவும், நோய்க்கான அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டிய அருளை, ஆற்றலை பொழிந்தருளும். நம்பிக்கையோடு வாழ வேண்டிய அருளை பொழிந்தருளும். அன்பு ஆண்டவரை, மருத்துவ நோயற்றவருக்கல்ல நோயுற்றவருக்கே தேவை என்று மொழிந்த அன்பு ஆண்டவரை, நீர்தாமே நல்ல மருத்துவராக உடனிருந்து அவர்களை பாதுகாத்தருளும். வழிநடத்தும் ஒவ்வொருவருக்கும் தேவையானவற்றை நிறைவாக கொடுத்து ஆசீர்வதி. அன்பு ஆண்டவரை, இன்னும் எங்களுடைய பங்கிலிருந்து மருத்துவமனைகளிலே, வீடுகளிலே இந்த நோயினால் தாக்கப்பட்டு இருக்கின்றவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதி. இன்னும் அந்த நோயினால் இறந்தவருடைய குடும்பங்களை ஆசீர்வதி. நீர்தாமி அவர்களோடு உடனிருந்து நம்பிக்கையை ஒளி ஏற்றிடும். இன்னும் அந்த மக்கள் மீது பிறர் பார்க்கின்ற பார்வை, எதிர்மறையான பார்வைகளை அகற்றி அவர்களும் மனிதர்கள் என்பதை உடனிருந்து, ஒருவேளை நேரடியாக உடனில்லாமல் இருந்தாலும் இந்த ஊடகங்கள் வழியாக, தொலைபேசி வழியாக அவர்களோடு நல்ல உறவு கொண்டு அவர்களுக்கு தேவையானவற்றை எல்லாம் நல்ல முறையில் செய்து நம்பிக்கை வார்த்தைகளை அவர்கள் ஊட்ட வேண்டிய அருளை தாரும். அன்பு ஆண்டவரை, தொடர்ந்து ஆசீர்வதி. அரசு எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளும் வெற்றியடையும். அதன் வழியாக நாட்டிலே இந்த நோயிலிருந்து முற்றிலுமாக நாங்கள் பாதுகாக்கப்பட வேண்டிய அருளையும் ஆசிரை நிறைவாக தந்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். மனமென்னும் வானில் அன்பென்னும் பொருள்களை அது நிறைவோடு அழிக்க வந்தேன். இதை என்புடன் ஏற்பாயினை இவனே, இதை என்புடன் ஏற்பாயினை இவனே. பூவும் காயும் கனிகளும் பொன்னும் பொருளும் மணிகளும், பூவும் காயும் கனிகளும் பொன்னும் பொருளும் மணிகளும், யாவும் உமது உடைமையே, நானும் உமது அடிமையே. ஏற்றுக்கொள்வாய் என் இறைவனே, என் மனமென்னும் வானில் அன்பென்னும் பொருளனை அது நிறைவோடு அளித்தது. இதை அன்புடன் ஏற்பாய் இறைவனே. சகோதர சகோதரிகளை, என்னுடைய மாறிபலி எல்லாம் வல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது தூய திருச்சபையின் நலத்து நலனுக்காகவும் உமது கை நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனின் வாக்குறுதிக்கு ஏற்ப தூய ஆவியாரின் பலியின் மறை உண்மைகளை எங்களுக்கு மிக தெளிவாக வெளிப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவரே எங்களை இறை உண்மையை நோக்கி வழிநடத்துவாராக.
கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் பாஸ்கா மறைபொருளை நிறைவுறச் செய்தீர். ஒவ்வொரு திருமகனோடு உறவு கொள்வதால் உரிமை பேராத மக்களுக்காக நீர் ஏற்றுக் கொண்டவர்களுக்கு இன்று தூய ஆவியாரை வழங்கினீர். திரு அவை பிறந்த அந்த நாளிலே அதே ஆவியார் எல்லா மக்களுக்கும் இறை அறிவை ஊட்டினார். பல்வேறு மொழி பேசும் மக்களை ஒன்று சேர்ந்து ஒரே நம்பிக்கையை அவரை அறிக்கையிட செய்தார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி வந்து அதை துலக மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோர் மணியாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமையை புகழ்ந்து வாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறவனமாக. அவர் பாடுபட உலங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும்.
இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பரிவாளர் பேராயர் ஆண்டனி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவளுடைய கணவரான புனித யோசி, புனித திருத்துதர்கள், இவரில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை வழிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருளும் என்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலங்கோமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்திருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சி நிறைந்த உறவின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவன் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வைத்தருளும். எம்மேல் இரக்கம்
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பெயரோ பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தல்ல நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். திருமண அறிவிப்பு. நமது பங்கை சார்ந்த வில்சன் அனஸ்தாசியுடைய மகன் மினு ஜோஸுக்கும், நமது பங்கை சார்ந்த மத்தியாஸ் இசபெல்லாரானுடைய மகள் மெரிபாவுக்கும் திருமணம். நமது பங்கின் கிளை பங்காகிய சூசேவரத்தை சார்ந்து தாவீது நேசமாளுடைய மகன் ஸ்டான்லிக்கும், பிளாவளை பங்கை சார்ந்த மரிய செல்வராஜ் மரிய செல்வனுடைய மகள் மேரி ஜெனிலாவுக்கும் திருமணம். இந்த வாரம் பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்கள் 23/5/2021 லிபின் வல்சலாம், 26/5/2021 லிபின்ஸ் மேரி கலாம், 30/5/2021 விஜி. இந்த பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்களுக்காக ஜெபிப்போம். இவர்கள் வாழ்வில் உயர, சாதனைகள் படைக்க, நல் மதிப்பில் எடுத்துக்காட்டாய் வாழ, இறைவழியை பயணிக்க பங்கு இறை சமூகம் சார்பாக வாழ்த்துவோம். இந்த வாரம் திருமண நாளை கொண்டாடுகின்றவர்கள் 23/5/2021 மிக்கேல் இயேசுராஜ், புஷ்பம், அருள் ஸ்டீபன், ஜெயா, ஜான் பெனட், வினிஸ் மோல். 24/5/2021 மனுவேல், தீமா ரோஸ், ஜோசப் அமல்ராஜ், ஹெலன் அமலஜோதி. 25/5/2021 டைனீசஸ், ஜெர்மின், ரமேஷ், ஏஞ்சல். 26/5/2021 சதீஷ், ஜுனிதா.
ஆண்டனி ஜோசப், ஹசீலா, ஜோசப் ராஜ், சோபியா, ஆண்ட்ரோ, ஜோடி மெரிட்டஸ், அபிஷா. 28/5/2021 ரமேஷ், மெர்லின் மெரிஷா, ஜஸ்டின் ராஜன், ரனா மேரி. 29/5/2021 வில்சன், மேரி சைலா, கிறிஸ் ராஜன், ஸ்டாலின் ரேகா, ஜெரோ பஸ்மின். இத்திருமண நாளை கொண்டாடுவதற்காக ஜெபிப்போம். இவள் எல்லார் வாழ்விலும் அன்பிலும் பண்பிலும் தியாகத்திலும் அறத்திலும் உலகத்தில் சிறந்து விளங்கி இறைவன் எல்லா குடைகளையும் பெற்று நலமோடு வாழ இவர்களுக்காக மன்றாடுவோம். அன்புக்குரியவர்களே, கழிந்த வார அறிவிப்பில் சொன்னது போல நம்முடைய வீடுகளிலே இரவு 7:30 மணி முதல் 8 மணி வரை குடும்ப ஜெபமாலை சொல்வதற்கு நான் கேட்டிருந்தேன். நிறைய வீட்டிலே ஜெபம் செய்கிறீர்கள், பாராட்டுகள். நிறைய வீட்டிலே ஜெபம் செய்யவில்லை. அதாவது தனிமையாக அல்ல, குடும்பமாக இணைந்து இந்த நோய் தொற்றிலிருந்து நம்முடைய பங்கு, நம்முடைய தமிழ்நாடு, இந்திய நாடு, உலக நாடு விடுதலை அடைய வேண்டும், மக்கள் பாதுகாப்போடு வாழ வேண்டும் என்ற ஒரு கருத்துக்காகவும் மக்கள் மனம் திரும்பி தங்களுடைய சுயநலத்திலிருந்து பொது நலத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று நாம் எல்லாருமே இந்த நேரத்திலே ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல அரசு நமக்கு முழு ஊரடங்கு உத்தரவை அமல்படுத்தி இருக்கிறது. இந்த நோயிலிருந்து நாம் பாதுகாக்க வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக. எனவே இது நமக்காக என்பதை உணர்ந்து இந்த நாட்களிலே தயவு செய்து வீடுகளிலே நாம் எந்த நிகழ்ச்சிகளை நாம் வைக்க வேண்டாம். அது பிறந்த நாள், எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அப்படி கொண்டாட வேண்டும் என்றால் அந்த வீட்டு உறுப்பினர்கள் அது மட்டும் போதும். மற்றவர்கள் தொலைபேசியை வாழ்த்து கூறினால் போதும். எனவே நாம் முடிந்த அளவு எந்த காரியங்களை வீடுகளில் வைக்காமல் பார்த்துக்கொள்வோம். அதே போல வீட்டை விட்டு தேவைக்கு இல்லாமல் நாம் வெளியே வர வேண்டாம். மளிகை பொருட்கள் நாம் தினந்தோறும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. 2 வாரத்திற்கு 1 மாதத்திற்கு நாம் வாங்கி வைத்தால் போதும். அதே போல காய்கறிகள், மீன் எல்லாம் நம்முடைய வீடு பக்கத்திலே வரும் என்று அரசு சொல்லி இருக்கிறது. எனவே தேவையில்லாமல் வெளியே செல்ல வேண்டாம், நாம் வீடுகளிலே இருப்போம். எனவே அதன் வழியாக நோயிலிருந்து நாம் முற்றிலுமாக நம்மையும் சமூகத்தை பாதுகாக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு ஒருவருக்காக ஜெபிப்போம். இந்த நாட்களில் நாம் மற்றவர்களோடு நாம் யாரோடு உறவை முறைத்திருக்கிறோம் அவர்களோடு நாம் அலைபேசியிலே பேசி உறவை வளர்த்துக் கொள்வோம். நாம் நலம் விசாரிப்போம். நோயினால் இருக்கின்றவர்கள் மற்றவர்களோடு நாம் உரையாடி உறவாடி நாம் உறவுகளை வளர்த்துக் கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இறுதி ஜெபத்திற்காக அனைவரும் எழுந்து நிற்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மின்னல் கொடைகளை உமது திரு அவைக்கு தாராளமாய் வழங்கும் இறைவா, நீர் எமக்கு அளித்துள்ள அருளை எம்மில் பாதுகாத்தருளும். இவ்வாறு தூயாவையார் பொழிந்துள்ள கொடை என்றும் வலிமை வருவதாக இந்த ஆன்மீக உணவால் நிலையான மீட்பு எங்களில் வளர்வதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா.
உந்தன் பரிவுக்கு காத்து நின்றோ மனுவான வாக்கும் தாயே எங்கள் மன்றாட்டை அடைந்து தாருமம்மா மனுவான வாக்கும் தாயே எங்கள் மன்றாட்டை அடைந்து தாருமம்மா இந்த தாயே உன்னில் அடைக்கலமாய வந்தோம் உம்மை நம்பின யாரும் கைவிடப்பட்டதாய் கீழ்த்தறியோம் அம்மா மரியே இந்த தாயே என்றென்றும் போற்றுதற்குரிய தூயன கருணைக்கு பக்தியும் நன்றியும் வாழ்த்தும் எத்திசையும் புரிவோம் பக்தியும் நன்றியும் வாழ்த்தும் எத்திசையும் புரிவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.